எல்லையற்ற அதிகாரம், அதல பாதாளத்துக்கு போன ஒரு வீழ்ச்சி, அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தையே உலுக்கின ஒரு மாபெரும் மீழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒருத்தர் அதிகாரத்தோட உச்சிக்கு போகும்போது என்னென்ன விபரீதங்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத பத்தின ஒரு சுவாரஸ்யமான ரொம்பவே பழமையான புராண கதை தான். சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. மாபெரும் வெற்றி, அளவற்ற செல்வம், யாராலையும் அசைக்க முடியாத அதிகாரம். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பண்ண ஒரு சின்ன அலட்சியத்தால இது எல்லாமே உங்களை விட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அதுதான் பிரபஞ்சத்தோட மிக வலிமையான அரசனான இந்திரனுக்கு நடந்துச்சு. சரி, இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்க கதையோட தொடக்கத்துக்கு போவோம். பகுதி 1. அகந்தையும் மாபெரும் வீழ்ச்சியும். தேவர்களோட அரசனான இந்திரன் தேவலோகத்தை எந்த குறையும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா ஆட்சி செஞ்சுட்டு வர்றான். அவன் கட்டுப்பாட்டுல எண்ணற்ற தேவர்கள் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? தொடர்ந்து கிடைக்கிற பெரிய வெற்றிகளும் மலை போல குவியிற செல்வமும் யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆபத்தான குணத்தை மெதுவா விதைக்கும். அதுதான் அகந்தை. தன்கிட்ட எல்லாமே இருக்கு, தன்னை யாராலும் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற கர்வம் இந்திரனோட கண்ணை மறைக்க ஆரம்பிச்சுது. அவனோட அதிகாரத்தை உலகத்துக்கு காட்டுற 2 முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒன்னு வஜ்ராயுதம், இன்னொன்னு அவனோட கம்பீரமான வெள்ளை யானையான ஐராவதம். இது 2ம் வெறும் சின்னங்கள் கிடையாதுங்க, இந்திரனோட அசைக்க முடியாத அதிகாரத்தோட உச்சம். நம்மள யாராலும் வெல்ல முடியாதுன்னு அவன் உறுதியா நம்பினதுக்கு இந்த 2ம் தான் முக்கிய காரணம். பகுதி 2. துர்வாச முனிவரின் சாபம். இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்பம். கடும் தவம் பண்ற மகா முனிவரான துர்வாசர் ஒரு நாள் தேவலோகத்துக்கு வரார். அவர் கையில ஒரு தெய்வீக மாலை இருக்கு. நல்லா கவனிங்க, அது சாதாரண பூமாலை இல்ல, மகாலட்சுமி தேவியோட நேரடி அருளால அவருக்கு கிடைச்சது. பிரபஞ்சத்தோட மொத்த செல்வமும் வளமும் தெய்வீக சக்தியும் அந்த மாலைக்குள்ள அடங்கியிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இது இந்திரனோட குணத்தை எடை போட வந்த ஒரு மாபெரும் பிரபஞ்ச சோதனன்னு கூட சொல்லலாம். துர்வாசர் இந்திரன் கிட்ட அந்த மாலையை கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாரு. இந்திரா, இது சாதாரண மாலை அல்ல, மகாலட்சுமியின் அருள் நிறைந்த மாலை. இதனை மரியாதையுடன் ஏற்று பாதுகாத்துக்கொள். ரொம்ப பக்தியோட அவர் அதை கொடுக்கறாரு. அந்த மாலையில இருக்கிற தெய்வீக அருளை இந்திரன் மதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த முனிவரோட ஒரே எதிர்பார்ப்பு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐராவதம் மேல உட்கார்ந்திருந்த இந்திரன் தலக்கணத்தால சுத்தமா குருடாகி போயிருந்தான். அந்த புனிதமான பரிசோட மதிப்பு அவனுக்கு புரியவே இல்லை. ரொம்ப அலட்சியமா அந்த மாலைய வாங்கி அப்படியே தன்னோட யானையோட தலையில வச்சுட்டான். யோசிச்சு பாருங்க, ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை குப்பத்தொட்டில வீசுற மாதிரி இது. யானைக்கு அந்த மாலையோட சக்தி எப்படி தெரியும்? அடுத்த சில நொடிகள்ல அந்த யானை மாலைய தும்பிக்கையால தூக்கி கீழே வீசி காலால் மிதிச்சு சுக்குநூறா நசுக்கிடுச்சு. அவ்வளவுதான், துர்வாச முனிவரோட கோபம் உச்சத்துக்கே போயிடுச்சு. அவர் கண்களிலிருந்து நெருப்பு பொறி பறக்குது. இந்திரா, செல்வமும் அதிகாரமும் உனக்கு அகந்தைய கொடுத்துடுச்சு. அருளோட மதிப்பெரியாத நீ இனி உன் சக்தி, செல்வம், புகழ் எல்லாத்தையும் இழப்பாய் அப்படின்னு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்துட்டாரு. அந்த சாபம் அவர் வாயிலிருந்து வந்த மறுகணமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பகுதி 3. இருளில் மூழ்கிய தேவலோகம். இப்போ இத பாருங்க, சாபத்துக்கு முன்னாடி இருந்த தேவலோகத்துக்கும் சாபத்துக்கு அப்புறம் இருக்கிற நிலைமைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். கிடைச்ச அருளை மதிக்க தவறுனதால அடுத்த நிமிஷமே எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. தேவர்களோட முகத்துல இருந்த ஒளி மங்குது, செல்வங்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போகுது, மரங்கள் எல்லாம் காஞ்சு வறண்டு போகுது. ஏன், இந்திரனோட அந்த பிரம்மாண்டமான வஜ்ராயுதமே அதோட மொத்த சக்தியும் இழந்துருச்சு. சரியா, இந்த பலவீனத்தை அசுரர்கள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அசுரர்களோட அரசன் தன்னோட முழு படையையும் திரட்டி தேவலோகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறான். ஒரு காலத்துல யாராலையும் அசைக்க முடியாத கோட்டையா இருந்த தேவலோகம் இப்போ ரொம்ப ஈஸியா விழுந்துருச்சு. தேவர்கள் தொடர்ந்து போர்ல தோத்து கடைசியில நாடில்லாம நிராதரவான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பகுதி 4. பார்க்கடல் கடைதல். எல்லாத்தையும் எழுந்து பயந்து போன இந்திரன் பிரம்மாவோட உதவியால நேரா மகாவிஷ்ணுவ சரணடைறான். விஷ்ணுவோ இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார். இழந்த சக்தியை திரும்ப பெறணும்னா பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து வர்ற அமிர்தத்தை குடிக்கணும். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இத தேவர்கள் மட்டும் தனியா செஞ்சிட முடியாது. தங்களோட பரம எதிரிகளான அசுரர்கள் கூட அவங்க கைகோர்க்கணும். விஷ்ணுவோட வியூகப்படி மந்தர மலைய மத்தாகவும் வாசுகி பாம்ப கயிறாகவும் பயன்படுத்தி பிரபஞ்சமே வியந்து பார்க்கிற அந்த மாபெரும் பார்க்கடல் கடையும் நிகழ்வு தொடங்குது. ஆனா பாருங்க, பார்க்கடலை கடையும் போது உடனே அமிர்தம் கிடைச்சிடல. முதல்ல வெளியே வந்தது உலகத்தையே அழிக்கக்கூடிய கொடிய ஆலகால விஷம். எல்லாரும் பயந்து நடுங்கும்போது சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்தி உலகத்தை காப்பாற்றி நீலகண்டன் ஆகிறார். இந்த பயங்கரமான ஆபத்து கடந்து போனதுக்கு அப்புறம்தான் அந்த பெருங்கடல்ல இருந்து பல அற்புதமான பொருட்கள் ஒன்னொன்னா வெளியே வர தொடங்குது. அந்த பொக்கிஷங்க என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. கேட்டதை கொடுக்கிற காமதேனு, கற்பக விருட்சம், பேரழகு வாய்ந்த அப்சரஸ்கள்,
சந்திரன், இந்திரனோட ஐராவதம், அப்புறம் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தேவி, இவை எல்லாமே பிரபஞ்சத்தோட இழந்த அழக திரும்பவும் கொண்டு வந்துச்சு. இத அத்தனைக்கும் அப்புறமும் தான் அவங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இறுதி பரிசான அமிர்தம் வெளியே வருது. பகுதி 5 அமிர்தமும் மீண்டும் வந்த ஒளியும். அமிர்த கலசம் வெளிவந்த உடனே அதை எப்படியாவது நாமளே குடிச்சிரணும்னு அசுரர்கள் அதை திருட முயற்சி பண்றாங்க. அப்போதான் மகாவிஷ்ணு தன்னோட புகழ்பெற்ற மோகினி அவதாரத்தை எடுக்கிறார். தன்னோட மாய அழகால அசுரர்களை முழுசா மயக்கி திசை திருப்பி அந்த அமிர்தத்தை ரொம்ப சாதுரியமா தேவர்களுக்கு மட்டும் பிரிச்சு கொடுக்கறார். அந்த இறுதி சக்தி சரியானவங்களோட கைகள்ல சேரணுங்கிறத அவர் ரொம்ப சூக்ஷ்மமா உறுதி செஞ்சிட்டார். இப்போ நடந்த இந்த மேஜிக்க கவனிச்சிங்களா? அந்த ஒரு துளி அமிர்தம் தேவர்களுக்குள்ள எவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குது. சக்தி இழந்து நாடு இழந்து கிடந்த தேவர்கள் இப்போ திரும்பவும் அவங்களோட பழைய வலிமையையும் பிரகாசமான ஒளியையும் முழுசா பெறுறாங்க. ஒரே நொடியில போரோட திசையே மாறுது. அசுரர்கள் துவம்சம் செய்யப்படுறாங்க. தேவலோகம் மீண்டும் தேவர்கள் வசமாகுது. பகுதி 6 வீழ்ச்சியும் பணிவும். மீண்டும் தன்னோட அரியணையில கம்பீரமா அமர்ற இந்திரன் முன்னாடி இருந்த அதே பழைய இந்திரன் கிடையாதுங்க. அவன் இப்போ முழுசா மாறிட்டான். ஒரு மனிதனுக்கோ, ஏன் ஒரு அரசனுத்தே கூட எப்போ அகந்த தலை தூக்குதோ அந்த நொடியே அவனுக்கு கிடைச்ச தெய்வீக அருளும் உண்மையான சக்தியும் அவனை விட்டு நிரந்தரமா விலகிடும் அப்படிங்கிற மாபெரும் உண்மையை அவன் ஆழமா உணர்ந்துட்டான். அவனோட கர்வம் முழுசா அழிஞ்சு இப்போ ஒரு ரொம்ப பணிவான சிறந்த தலைவன் அவன் உருவெடுத்திருக்கான். இந்த பழமையான புராண கதையோட மிக ஆழமான அடிப்படையான நீதி இதுதான். அகந்தை மனிதனை வீழ்த்தும், பணிவு மனிதனை உயர்த்தும். அருளை அலட்சியம் செய்தால் சக்தியும் செல்வமும் நிலைக்காது. இது ஏதோ இந்திரனுக்கு மட்டும் நடந்த கதை இல்லைங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட நிஜ வாழ்க்கைக்கும் ரொம்பவே பொருந்துற ஒரு தெளிவான பாடம். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட இத நான் நிறைவு செய்றேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அடையிற வெற்றிகள் உங்கள இன்னும் சிறந்த மனிதரா உயர்த்துதா, இல்ல உங்கள அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு அகந்தையை உருவாக்குதா? இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம். நன்றி.